அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவுல இணையறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை சந்தித்து 5 கோரிக்கைகள் வைக்கப்பட்டதா இப்போ அரசியல் வட்டாரங்கள் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதுல முதலாவதா வைக்கப்பட்ட கோரிக்கை கொங்கு மண்டலத்துல 60க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகள் இருக்கு. அங்க அதிமுகவுக்கு தான் அதிகப்படியான செல்வாக்கு இருக்கு. அதிமுகவுக்கு அடுத்தபடியா திமுகவுக்கு இருக்கு. அங்க தாவேகாவுக்கு அதிகப்படியான செல்வாக்கு வரணும் அப்படின்னா தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் அவரு முதலாவதா கொடுத்திருக்காராம். அடுத்ததா தாவேகாவுடைய சார்பில் இருந்து கொங்கு மண்டலத்துல எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற தேர்வுல தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும்னு கேட்டிருக்காரு. அடுத்ததா ஈரோடு மாவட்டத்துல நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் பெரும்பாலும் தன்னுடைய ஆதரவாளர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே இந்த இடத்துல முன் வச்சிருக்காரு. கூடவே 2026 ஜனவரி மாதத்துல ஈரோடு இல்லனா கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக தலைவரான விஜய் அவருடைய தலைமையில ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும், அதை நடத்தியே காட்டணும்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த தொகுதியான சேலத்துல எந்த வேட்பாளர் நிக்கணும் அப்படிங்கறத தான் முடிவு செய்வனும் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையே அழுத்திட்டு இருக்காரு. அவருக்கு இந்த தேர்தல் மூலமா ஒரு தக்க பதிலடி கொடுப்பதாகவும் பேசியிருக்காராம்.